இந்தியா பாகிஸ்தான் போர் காரணமா ஐபிஎல் மேட்சை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. ஒட்டுமொத்த ஐபிஎல் மேட்சை கேன்சல் பண்ணாங்க. நேற்று தரம்சாலாவில் நடந்த மேட்ச்ல வந்து பாதியிலே விலக்கு கேன்சல் பண்ணி அனுப்பிட்டாங்க. இனிமேல் இப்போ அறிவிப்பு என்ன வந்திருக்குன்னா ஐபிஎல் போட்டி வந்து காலவரையின்றி ஒத்திவைக்கப்படுதுன்னு சொல்லி அறிவிப்பு வந்திருக்கு. எப்படி பாக்குறீங்க ரசிகரா? அதாவது இப்போ என்ன பார்க்குறோம்னா கிரிக்கெட் மேட்ச் வந்து ரத்து பண்ணது ஒரு பக்கத்தில் வருத்தம் தான். ஏன்னா இப்போ பள்ளி கல்லூரிகளும் விடுமுறை விட்டுருக்காங்க. இந்த சமயத்தில் அது வந்து நாங்கள் மாணவர்களாகி நாங்கள் பார்ப்போம். ஆனால் இது வந்து மாணவர்கள் பள்ளி கல்லூரிகள் மாணவர்கள் மக்களுக்கு வேண்டியதை ஒத்தி வச்சிருக்காங்க. ஏன்னா இப்போ ஐபிஎல் மேட்ச் நடக்குன்னா எதிர்பாராம பாகிஸ்தான் நம்ம மேலே போர் தொடுச்சுன்னா உயிர் சேதங்கள் அதிகம் வர வாய்ப்பு இருக்கு. அதனால ஒரு வகையில் பார்த்தோம்னா ஒரு வருத்தமான இதில் இருந்தாலுமே இது இப்போ நம்ம பாதுகாப்புக்காக இது எடுக்கப்பட்டிருக்கு. இது வரவேற்கத்தக்கது. ஏன்னா அந்த சமயத்தில் நம்ம அனைவரும் ஒன்று கூடுற இடம் ஒரு ஐபிஎல் மேட்ச் நடக்கிற கிரவுண்டாக தான் இருக்கும். அப்படிங்கும்போது எதிர்பாராம பாகிஸ்தான் ராணுவமோ இல்லைன்னா தற்கொலைப்படை தீவிரவாதிகளோ வந்து அட்டாக் பண்ணிட்டாங்கன்னா வேற வழி கிடையாது. உயிர் சேதங்கள் அதிகம் வரும், நம்ம மக்களை இழப்போம். அதனால ஒரு வகையில் ரத்து பண்ணது வரவேற்கத்தக்கது. நம்ம இந்த இடத்துல நம்ம என்ன சொல்றோம்னா நம்ம ராணுவத்துறைகள் வந்து நமக்கு பாதுகாப்பு வழங்குது. இருந்தாலும் தன்னுடைய பாதுகாப்பை நம்மளும் பார்த்துக்கணும். ராணுவ வீரர்களுக்கு மரியாதை கொடுக்கணும். இந்த நேரத்தில் ராணுவ வீரர்களுக்கு வேண்டி நம்ம உடன்பட்டு இருக்கணும். அவங்க கேட்கிற உதவிகள், அவங்க செய்யற சைரன் ஒலிகள், அந்த பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்கு மக்களும் ஒத்துழைப்பு கொடுக்கணும். ஏன்னா எவ்வளவுதான் ராணுவ வீரர்கள் பாடுபட்டாலுமே நம்ம மக்கள் ஒத்துழைப்பு இருந்தா மட்டும்தான். நம்ம இப்பதான் பொருளாதாரத்தில் வளர்ந்து வந்துகிட்டு இருக்கிறோம். இந்த சமயத்தில் இந்த பாகிஸ்தான் போருங்கிறது மிகவும் ஒரு வருத்தமான இதாக தான் இருக்கு. இருந்தாலும் தைரியமா இதை எதிர்கொள்வோங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. எத்தனை நாடுகள் ஒன்றிணைஞ்சு நம்மளை எதிர்த்தாலும் இந்தியாங்கிற ஒரு நாடு அத்தனை நாடுகளையும் ஓட விடும். ஏன்னா நம்ம அந்த நாடு வரும் இந்த நாடு வரும் அப்படிங்கிற நம்ம எதிர்பார்ப்பே கிடையாது. நம்ம நாடு நம்ம கையில இருக்கு. மக்களாகிய பொதுமக்கள் நமக்கு உதவி பண்ணணும். இப்போ அந்த என்சிசி என்எஸ்எஸ் போன்ற படைகள் இப்போதைக்கு நமக்கு ஆயத்தமா தான் இருக்கு அனைத்து மாணவர்கள் கல்லூரிகளிலும். ஐபிஎல் மேட்ச் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க இந்தியா பாகிஸ்தான் போர் காரணமா. இது எப்படி பாக்குறீங்க ப்ரோ? இட்ஸ் ரொம்ப ஃபீலிங்காக தான் இருக்கு. ஆனால் இந்தியா ஜெயிக்கணும், ஐபிஎல் நடக்கணும், அவ்வளோதான் என்னோட கருத்து. இதை எதனால கேன்சல் பண்ணாங்கன்னா இந்தியா பாகிஸ்தான்ல போர் நடந்துட்டு இருக்கு. அதனால வந்து வெளிநாட்டு வீரர்கள் இருக்கிறாங்க, மக்கள்லாம் ஒண்ணு கூடுவாங்க. பாதுகாப்பு கருதி இதை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. இது எப்படி நீங்க பாக்குறீங்க? எதனால இந்த கேன்சல் பண்ணீங்க? அந்த இந்தியா போர் நடக்குதுல, இந்தியா பாகிஸ்தான் பார்டர்ல அந்த போர் நடக்கிறக்காட்டி இப்படி பண்ணுறாங்க. என்ன மற்ற பீப்புள்ஸ் யாரும் மதிக்கூடாதுன்னு பார்க்குறாங்க போல. ஆனால் இதெல்லாம் சீக்கிரம் சரியானு நான் நினைக்கிறேன். அவ்வளோதான் ப்ரோ. ஆக்சுவலாக இது கரெக்டான முடிவாக தான் நான் எடுக்கிறேன். என்ன வந்து சேஃப்டி கன்சர்ன் தான் ஃபர்ஸ்ட்டு. நம்ம ரிமைனிங் 14 to 15 மேட்ச் இருக்குன்னு நினைக்கிறேன். 58 மேட்ச் ஆயிருக்கு, ரிமைனிங் மேட்ச் இருக்குது. சேஃப்டி கன்சர்ன் முக்கியம். ஃபாரின் பிளேயர்ஸ் இருக்காங்க, உள்நாட்டு பிளேயர் இருக்காங்க. ஸோ இந்த டைமில் நம்மளுக்கு கண்ட்ரி தான் ஃபர்ஸ்ட் இல்லையா? அதனால் வந்து ஐபிஎல் போட்டி ரத்து இப்போ சொல்லியிருக்காங்க. டேட் என்ன ஃபிக்ஸ் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்ப்போம். எல்லாம் இந்த அமைதியான சூழல் நின்றதுக்கப்புறம் ஐபிஎல் போட்டி மீண்டும் ரிமைனிங் மேட்சஸ் நடக்கும்னு எதிர்பார்க்குறேன். இல்லை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து மக்கள் சேஃப்டி முக்கியம், மேட்ச் செகண்டரி. இருந்தாலும் கேன்சல் பண்ணாமல் வேற ஏதாவது கண்ட்ரியில் வச்சிருக்கலாம், துபாய் அந்த மாதிரி எங்கேயோ வச்சிருக்கலாம் ஜி. இது கேன்சல் பண்ணது ஒரு வகை நல்லது. இன்னொரு சைடு பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. மேட்ச் கேன்சல் ஆயிருச்சு. நீ தோனி அடுத்த சீசன் விளையாடுவாரான்னு தெரியல. நீ இந்த சீசன்ல பார்க்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.